9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் ஒரு மதிப்பெண் வினாவிடை அடிப்படையிலானது. இந்தியாவின் உள்ள மொழிகள் அனைத்தும் எத்தனை மொழிகள் குடும்பங்கள் அடங்கியுள்ளன? 4 மொழி குடும்பங்களில் 4 மொழி குடும்பங்கள் எவை என்று கூறுக. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். நம் நாட்டில் பேசப்படும் மொழிகளில் மொத்தம் எத்தனை? 1300க்கும் மேற்பட்ட மொழி மற்றும் அதன் கிளை மொழிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என்று குறிப்பிட்டவர் யார்? அகத்சா அகத்தியலிங்கம். இந்தியாவில் மொத்தம் டேஸ் மொழி குடும்பங்கள் மற்றும் டேஸ் மொழிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் மற்றும் 325 மொழிகள் உள்ளதாக கூறப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மொழி மற்றும் மொழி குடும்பங்களை கணக்கெடுப்பு செய்த நிறுவனம் எது? இந்திய மானிடவியல் நிறுவனம். திராவிட மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 23க்கும் மேற்பட்டது. நம் நாட்டில் இடம்பெற்றுள்ள மொழிகளின் வகைகள் திராவிட மொழிகள். அதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அடங்கியுள்ளன. திராவிட மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், குடுகு, துளு, கன்னடம், தோடா, கோத்தா, கொரகா, இருளா ஆகியன தென் திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் மற்றும் தென் திராவிட மொழிகள் இவ்விரண்டிலும் தமிழ் அடங்கியுள்ளது. நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, குயி, குவி, கோமிலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பொங்கு, ஜதபு. வட திராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராகுய். உலக நாடுகளின் தாய் என்று அழைக்கப்படும் நாகரிகம் எது? இந்திய நாகரிகம். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. திராவிடம் என்பதன் பொருள் யாது? திராவிட நாடு என்பதை குறிக்கும். திராவிடம் என்பது ஒரு பெயரடை என்று கூறியவர் கால்டுவேல். எந்த சொற்றொடர்களில் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்ததாக கூறுகிறார்? திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம். தமிழியன் அல்லது தமுலிக் என்று அழைக்கப்பட்ட மொழிகள் எது? தமிழ் மற்றும் அதன் கிளைமொழியான தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகியன. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவேல். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? குமாரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார்? கால்டுவேல். திராவிட மொழிகள் என்றாலே தமிழ் மொழியை தான் குறிக்கும் என்று கூறியவர் யார்? ஈராஸ் பாரதியார். திராவிட பெருமொழிகள் என கூறப்படும் மொழிகள் எது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். திராவிட பெருமொழிகளின் பட்டியலில் எந்த மொழி மட்டும் நடு திராவிட மொழியைச் சார்ந்தது? தெலுங்கு. திராவிடம் என்னும் சொல் எந்த சொல்லிலிருந்து உருவானது என்று கூறப்படுகிறது? தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. தமிழ், திரமிழ, திரவிட, திராவிட என்று உருவானது என கூறியவர் யார்? ஈராஸ் பாரதியார். நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் கொண்டுள்ள திராவிட மொழிக்கூறுகளின் சதவீதம் மொத்தம் யாது? 80%. செம்மொழிக்கான கூறுகள் மொத்தம் எத்தனை? 9 கூறுகள். எவற்றை செம்மொழிக்கான கூறுகள் என்று கூறப்படுகின்றன? தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல் வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம், பன்னாட்டு மொழி ஆகியவற்றை. தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி எது? மூலமொழி. மூலமொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிளைமொழி என்று அழைக்கப்படுகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என கூறும் நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை.